ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பிஎஃப் ஆஃபீஸில் தான் வந்து பாருங்கள், ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து 230 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 56,000 உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். பெண்களுக்கெலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 18th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யூபிஎஸ்சிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் தான் வந்து உங்களுக்கு நான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இதில் 2 விதமான கேட்டகரியாக உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாருங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ மொத்த வேகன்சி வந்து 156 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு 156 வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேலரி வந்து பாருங்கள் பே லெவல் 8 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். 56,000 உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஏன்னா ஸ்டார்டிங் சேலரி 80,000 90,000 கிட்டக்க வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் உங்களுக்கு அதிகபட்சமாக யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி தான். ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் பி லெவலில் தான் வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு 74 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்து 74 வேகன்சியுமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பிடபிள்யூடிக்குமே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இதுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 10 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். அடுத்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தால் 38 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சியாக இருந்தால் 40 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே எஸ்டியாக இருந்தால் 35, பிடபிள்யூடியாக இருந்தால் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து லாலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். இது வந்து குரூப் பி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து பாருங்கள். இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வந்து 18th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பைன்டு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சிஆர்டின்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் அந்த சிஆர்டி எக்ஸாமுக்கு வந்து 2 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் வந்து இருக்கும். இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் கொஷின் பேட்டர்னுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கொஷின்ஸ் தப்பாக எழுதுனா 1/3 வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சிலபஸ்மே வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி கட் ஆஃப் மார்க்குமே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க இன்டர்வியூக்கு. ஸோ அதுவுமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 78 சென்டர் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க சிஆர்டி எக்ஸாமுக்கு. அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எங்கெங்கே சென்டர் இருக்குன்னா சென்னை கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க, மதுரை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் திருச்சிராப்பள்ளி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது. இங்கே போய் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரி பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரி மட்டும் ஒரு ₹25 வந்து ஃபீஸ் பே பண்ணால் போதும். நீங்கள் 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹50 வந்து ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேலுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா upsc.online.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதை 1 by 1 ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷனை. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.